பாப அன்பு இல்லாமல் இருந்ததை மன்னிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அன்பை ஊற்றி இருக்கிறா. நாம் அன்பை காட்ட வேண்டும். ஆண்டவர் அன்பாய் நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி அந்த கிருபையை கேளுங்க. அன்பா நடக்கணும் ஆண்டவரே, அன்பா நடக்கணும் ஆண்டவரே. மனைவியினிடத்தில் அந்த அன்பை காட்டணும், பிள்ளைகளிடத்தில் அன்பை காட்டணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்டு அன்பை காட்டணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாமியாரிடத்தில் அன்பை காட்டணும், மருமகளிடத்தில் அன்பை காட்டணும். அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இணங்காதவர்களா இருக்கக்கூடாது. இணங்காமல் இருந்ததை மன்னிங்க. நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நாம் இணங்கி போக வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் இசைந்து இணங்கி போக வேண்டும். இணங்கி போகிற கிருபை தாங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இணங்கி போகிற கிருபை எனக்கு தாங்க. இணங்காமல் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்ததை மன்னிங்க. இணங்காமல் எதிர்த்து பேசினதை மன்னிங்க. இணங்காமல் சண்டை போட்டதை மன்னிங்க. பாவத்துக்கு மட்டும்தான் நம்ம இணங்கக்கூடாது, மற்றபடி எல்லாரோடும் இணைந்து இணங்கி போக வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. அவதூறு செய்யக்கூடாது, தேவையில்லாத அவதூறு செய்யக்கூடாது. அநியாயமா யாரை குறித்தும் ஆண்டவர் எந்த காரியங்களையும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர். இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இருந்ததை மன்னிங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, சரியான நேரத்தில் எப்படி ஆண்டவரே ஸ்பீட் பிரேக் இருக்கு, அது போகும்போது சரியா பிரேக் அடிக்கிறோமோ அதே வண்ணமா என்னுடைய வாழ்க்கையில இச்சை அடக்கத்தை தாங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. இச்சை அடக்கத்தை தாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் இச்சை அடக்கும். சாப்பாட்டில் இச்சை அடக்கும் ஆண்டவரே, பேச்சில், தூக்கத்தில், எல்லாவற்றிலும் ஒரு இச்சை அடக்கத்தை எனக்குள்ளே போடுவீராக. அந்நிய பாஷையில் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கல்வாரியின் ரத்தம் இந்த இரவு நேரத்தில் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் உங்கள் வாய்களை திறந்து நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை ஆண்டவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறா. புதிய மனுஷனாய் மாற்றி கொண்டிருக்கிறா. கண்களை நல்லா மூடி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருங்க. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருங்க. அவருடைய பிரசன்னத்தை விடாதீங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஓ ரபல கர தர பல கர தியால பரகதி. கொடுமை உள்ளவர்களா இருப்பார்கள் கடைசி நாட்களில். நான் யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது. என் மாமியாரை கொடுமைப்படுத்தக்கூடாது, மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு நபரையும் மனுஷனையும் கொடுமைப்படுத்த